அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருவாய்த்துறை ஊழியர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை அலுவலர்களின் SIR பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். SIR பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் வருவாய்த்துறை உட்பட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே இந்த SIR பணிகள் தங்களுக்கு கூடுதல் சுமையாக இருப்பதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்கள் முழுமையாக இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்திலே ஈடுபடுகிறோம் என்று 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்தார்கள். இன்றும் நேற்றும் அவர்கள் பெரும்பாலான அதிகாரிகள் இந்த SIR பணிகளில் ஈடுபடவில்லை. இந்த நிலையில்தான் தமிழக அரசு அதிகாரிகள் அழைத்து அவர்களை இந்த பணிகளில் மீண்டும் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக தேர்வுத்துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்து உங்களது கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலனை செய்கிறோம், ஆனால் 30 நாட்களுக்குள் இந்த தேர்தல் பணிகளை, அதாவது SIR பணிகளை முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். எனவே இந்த போராட்டத்தை நீங்கள் உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலே தான் தேர்தல் ஆணையர்கள், குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் அர்ச்சனா பட்நாயக் உட்பட முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்று இந்த சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே சமரசம் ஏற்பட்டு தற்போது வருவாய்த்துறை ஊழியர்கள் அந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததை தற்காலிகமாக கைவிடுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீண்டும் இந்த SIR பணிகளிலே ஈடுபடுவார்கள் என்று அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.